ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனம். ஆகியா தன் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேலு கோத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்தாருக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாசித்ததான இந்த வேத பகுதியில் யெரொபெயாமை குறித்து சாலமோனுடைய வேலைக்காரனுடைய பெயர் யெரொபெயாம், சாலமோனுடைய மகனுடைய பெயர் ரெகொபெயாம். ஆனால் யெரொபெயாமுக்கு இந்த வார்த்தை கிடைத்தவுடன், தீர்க்க தரிசனங்கள் வந்தவுடன் அவனுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. அதுவரைக்கும் சிநேகமாக இருந்த அந்த ராஜா அவனுக்கு எதிரியாக மாறி அவனை துரத்தி விடுகிறான். இதேபோல் உங்களுக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்திருக்குது என்றால் சூழ்நிலைகள் மாற்றமாக இருக்கிறதா? பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறும். சூழ்நிலைகள் மாறினாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் காலங்கள் தவறினாலும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். காலங்கள் ஒரு சில வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே சூழ்நிலைகள் வித்தியாசமாகவும் குழப்பமாகவும் மாறும். இந்த மனிதனுக்கு தீர்க்க தரிசனம் நல்ல காரியங்கள், 10 கோத்திரத்தை நீ ஆளுகை செய்வாய், நீ ராஜாவாய் இருப்பாய் என்று இந்த யெரொபெயாமுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஆகியா என்னும் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அந்த வார்த்தையை கேட்டவுடன் சாலமோன் அவனுக்கு எதிரியாக மாறினான். அவனை துரத்தி விடப்பட்டான். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த சாலமோன் துரத்தி விட்ட உடன் இந்த யெரொபெயாம் வேறொரு தேசத்தில் போய் அங்கே தங்கியிருக்கிறான். இப்பொழுது சாலமோன் இறந்து விட்டான் என்று செய்தி வந்தவுடன் திரும்பவும் வருகிறான். இப்பொழுதுதான் வார்த்தைகள் அவனுக்கு நிறைவேறுகிறது. அந்த 10 கோத்திரங்களும் இவனை தேடி வந்து இவன் தலைவனாக வைத்து கொண்டு அந்த ரெகொபெயாம் இடத்தில் போகிறார்கள். எங்களுக்கு தண்டனைகளை, எங்களுக்கு சுமைகளை கொஞ்சம் லகுவாக்கும் என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, தீர்க்க தரிசனங்கள் வந்துச்சு. ஆனால் தீர்க்க தரிசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லையே என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா? கலங்காத, திகையாத. சொன்ன தீர்க்க தரிசனங்கள் கட்டாயம் உனக்கு நிறைவேறும். சூழ்நிலைகள் எதிர்ப்பாக மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அங்கு குழப்பங்களும் சூழ்நிலைகளும் வந்தவுடன் உண்டாகும். அந்த குழப்பத்தின் மத்தியிலும் நீ கர்த்தர் சொன்னது உண்மைதான், அது நிறைவேறும் என்று சொல்லி அந்த வார்த்தையின் மேல் நிலை கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். சொன்ன வார்த்தை அது வெறுமையாக திரும்பாது. நீ ராஜாவா ஆவா என்று சொன்ன இந்த யெரொபெயாமுக்கு கர்த்தர் அப்படியே ராஜ்யபாரம் திரும்பி வந்தது. இவன் 10 கோத்திரங்களை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அங்கு காரியங்கள் இவனுக்கு கைகூடி வருகிறது. அவன் பெரியவர்கள் சாலமோனுடைய மகனுக்கு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுபடி கேளும்,
என்று ஆனால் இந்த சாலமோனோ கேட்கவில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் அது எதற்காக சில ஆலோசனைகளை சொல்லும் பொழுது நாம் கேட்கவில்லை என்றால் சில நேரங்களில் நமக்கு ஆபத்து நேரிடும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்திற்காக இருக்கிறீர்களோ உங்களுக்காக கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, உம்முடைய மகிமை உள்ள கரம் வெளிப்படுத்தும்படியாக இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த வார்த்தை நிறைவேறலை என்று சொல்லுகிறார்களோ அந்த வார்த்தை நிறைவேறட்டும். மாறாத தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமான தேவனே உம்முடைய கல்வாரி கரம் வெளிப்படுத்தும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உமக்கு நன்றி. பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.